கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நினச்சி, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் பலத்தினால வாழ்கிறீங்க அப்படின்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்காதீங்க. தேவனுடைய கிருபையினால்தான் ஒவ்வொரு நாள் நீங்கள் வாழ்கிறீங்கன்றதை நினச்சி அனுதினமும் நன்றி செலுத்துங்க. அவர் நம்மளை மறந்துட்டு போகிற தேவன் அல்ல, நம்மளை தூக்கி நிறுத்தி அவருக்காக உபயோகப்படுத்துகிற தேவன். ஸோ அவருடைய வருகை சமமாக இருக்குது. ஆயத்தமாக இருங்க, ப்ரேயர் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. தேவையில்லாத காரியங்களை குறித்து எதுவும் யோசிக்காதீங்க, சிந்திக்காதீங்க. அதை விட்டுருங்க, அது வேண்டாம். அந்த காரியங்கள் உங்களை நொறுகுண்ட இருதயமாக மாற்றி அது உங்களை அப்படியே வக்கர வச்சிடும். அதெல்லாம் தேவையில்லாதது. அதை தூக்கி போட்டுருங்க. ஒரு கஷ்டம், கடன் பிரச்சனையா, துன்பமா, பாடா, எல்லாம் தேவன்கிட்ட சொல்லுங்கள். மனுஷன்கிட்ட சொன்னால் மனுஷனை ஒரு நொடியில் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட என்ன நீங்கள் பேசுறது கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நொடியிலே உங்கள் இருதயம் உடஞ்சிரும். அவங்கள நம்பி இருப்பீங்க, இவங்க எல்லாமே நமக்கு செய்வாங்கன்ட்டு கடைசியில் காலை வரி விட்டுருவாங்க. நீங்கள் நம்பாத ஒருத்தர் தான் தேவன். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக, நமக்காக, நம்ம பாவங்களுக்காக மன்னிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ அதை நினச்சி தினந்தோறும் அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நாமத்தை தூதிங்க. அவரை என்றைக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. இயேசு மாத்திரமே கிறிஸ்து, இயேசு மாத்திரமே கிறிஸ்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் ஆராதித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் தேவையில்லாத ஒரு பொய் சாக்குகளை சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அந்தமாரி நீங்கள் இருக்காதீங்க மக்களே. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உறவுகளை நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரோட அந்த உறவு விட்டுறாதீங்க. ஆண்டவர் என்றைக்குமே நம்மளை நேசிக்கிற தேவன். மனுஷங்கள்ட்ட ஒரு காரியங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னு வச்சுக்கிங்களா, மற்றவங்கள்ட்ட போய் சொல்லிடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு கசப்பான, ஒரு வெறுப்பாக, ஒரு தொண்டிடும். உன் பகையினையும் நீங்கள் நேசிக்கணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். எல்லாத்துக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறப்போ ஆண்டவர் உங்களை நித்திய ஜீவனில் முதல்ல அவருடைய நீதியும் அவர் ராஜ்யத்தையும் தேடும். நம்ம அதுதான் போட்டிருக்கு வேதத்தில். மத்தேயுவில் போட்டிருக்குது 6ஆம் அதிகாரத்தில். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது கூட இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம எதை தேடணும்? அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை. எதில் அவருடைய ராஜ்யம் நீதியை தேட முடியும்னா அவருடைய வார்த்தையிலேருந்து தான் தேட முடியும் மக்களே. அவருடைய வார்த்தை எங்கே இருக்குன்னா பைபிள் தான் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க நம்ம தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், எல்லா விவரங்களும் துளியாக போட்டிருக்கு. மணியாக கொட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி வேதத்தில் மணியாக போட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவருங்கிறார். அந்த நாமங்கள் எண்ணி முடியாததான். ஆனால் அதை படிக்கிறவர்கள் சில பேர், உண்மையாக வாசிக்கிறவர்கள் சில பேர், உறுதறி விட்டுட்டு போகிறவர்கள் ஏராளமான மக்கள். எங்கே உண்மை இருக்கோ அங்கே கொஞ்சம் குறைவான மக்கள் தான் இருப்பாங்க உறவுகளே. எங்கே அதிகமான பணம் செல்வாக்கு இருக்கோ அங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போவாங்க. இப்போ கூட நியூஸில் கூட நாங்கள் பார்க்குறோம். விஜய் சார் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்தவங்களை எல்லாரையும் விட்டுட்டாங்க. விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிறைய பேர் ஆர்ப்பரிக்கிறாங்க. எதுக்காக? அவங்க மேலே உள்ள நம்பிக்கை, அவங்க காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கை. எத்தனை பேர் ஸ்டாலினை விட்டுட்டாங்க. ஒரு சிலர் தான் ஸ்டாலின் பக்கத்தில் நிற்கிறாங்க. எல்லாரும் விஜய். எதற்காக? உண்மை எங்கே இருக்குது மக்களே?
கொஞ்சம் யோசிங்க, சிந்திங்க மக்களே. இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவன். இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை ரட்சிக்க வந்தவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதனாக பூமிக்கு வந்தார். வேறு எந்த தெய்வமும் வரல. இயேசப்பாவை போல வேறு எந்த தெய்வமும் வந்து நம்மளை மீட்டுக்கொள்ள உறவுகளே. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்மளை மீட்டுக்கொண்டார். அவர் ரத்தத்தினால மீட்டுக்கொண்டார். இதை நீங்கள் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. எதற்கும் பயப்படாதீங்க. என்ன காரியமாக இருந்தாலும், என்ன பயங்கள் திகில்கள் எதுவாக இருந்தாலும், வீட்டில் பிரச்சனையா, கடனா, குடிக்கிறாங்களா ஹஸ்பண்டு, என்ன தம்பி பசங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டுறாங்களா, கீழ்ப்படிய மாட்டுறாங்களா, தேவன்கிட்ட போங்க. மனுஷன்கிட்ட என்றைக்கும் போகாதீங்க. அவங்க முன்னாடி பேசுவாங்க, பின்னாடி போயிட்டு வேறு மாதிரி பேசுவாங்க. நாவுகளை அடக்க முடியாது மக்களே. நாவுகளை என்றைக்குமே அடக்க முடியாது. சட்டுன்னு ஒருத்தவங்களை காயப்படுத்தணுன்னா உங்கள் வார்த்தை போதும். ஒரு வார்த்தையில் அவங்க காயப்படுவாங்க. நீங்கள் அடிக்கக்கூட தேவையில்லை. அந்த வார்த்தைகள் இருதயத்தில் ஆழமாக பதியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. உங்கள் பிள்ளைகளை எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் திட்டாதீங்க. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைங்களை வளருங்க. கர்த்தருக்கு பயப்பட பயத்தில் வளருங்க. அதை விட்டுட்டு திட்டிகிட்டே இருந்தால் பையன் எப்படி மாறுவோம்? எத்தனை பிள்ளைங்க இப்போ அப்பா அம்மாவை நடு ரோட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஏன்? அவங்க ஒழுங்காக வளர்க்கலை. என்னத்தில் வளர்க்கலை? எல்லாமே வளர்த்தாங்க, செல்லமாக வளர்த்தாங்க. எதில் தெரியுமா அவங்க விட்டாங்க? அந்த கண்டிப்பு தான். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டுட்டாங்க. அந்த பயத்தை சொல்லி சொல்லி வளர்த்தா பிள்ளைங்க அப்படி வளரும் மக்களே. பயத்தை சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி கொடுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ப்ரேயர் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணுறேன். உங்களுடைய பேர், உங்களோட நம்பரு எதுவாக இருந்தாலும் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட ஃபோன் போட்டு கூட பேசலாம், பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். விடுதலை தராமல் ஆண்டவர் எங்கே போவார்? கண்டிப்பாக விடுதலை உண்டு. தேவனை ஏற்றுக்கொள்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. ரட்சிக்கப்படுறவங்களுக்கு விடுதலை உண்டு. பாவங்களில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டு. எங்கே? தேவன்கிட்ட மாத்திரம் விடுதலை உண்டு. அதை புரிந்து கொண்டு எல்லோரும் தேவனை நாடி இருப்பீர்களாக. பார்த்தீங்கன்னா ஈரானில், அமெரிக்கா, இஸ்ரேல் 3 நாடுகளிடையே போர். அப்பாவி மக்கள் சாகிறாங்க. இந்தியாவை ஒரு நிமிஷத்தில் காலி பண்ணிடலாம் இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் வீரர்கள். ஏன் காலி பண்ணல? தேவன் பாருங்கள், ஒன்றுத்தையும் துல்லியமாக செய்கிறவர். மனுஷனால் கூடாத காரியம் தேவனால் இது எல்லாம் கூடும். உணருங்க மக்களே. சரி, தேங்க்யூ மக்களே. இவ்வளோ நேரம் என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரும் இதை கேட்குற யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப நன்றி மக்களே, உறவுகளே. தேங்க்யூ.